ஹாய் ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, எல்லாருக்குமே லைஃப்பில் ரொம்ப தேவைப்படுற, ஆனால் எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயமாகவே லைஃப் ஃபுல்லாக கொண்டுட்டு போயிட்டுருக்க ஒரு விஷயம்தான் பணம்னு சொல்லலாம். அந்த பணத்தை எப்படி நம்ம லைஃப்பில் கொண்டுட்டு வர்றது, அதை வச்சு நம்ம லைஃப்பை எப்படி மாற்றிக்கிறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த மணின்ற விஷயத்துக்கு இருக்க பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி மணின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக ஏர்ன் பண்ணுறது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, டைம் கொடுத்து நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தர்கிட்டேருந்து வாங்குறது, இந்த எல்லா ரீசனுக்கு பின்னாடி முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, மணின்றது வேறு ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஒரு பேப்பரோ அது மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு சீக்ரெட் அது ஒரு எனர்ஜின்னு சொல்லுவாங்க. மணி இஸ் த ஃபுல் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா எனர்ஜி அப்படின்னு சொல்கிறேன்னு புரியலையா உங்களுக்கு? எனர்ஜின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. அது நாம் ஒரு ஃப்ரீக்வன்சி மூலியமாக நம்மக்கிட்ட ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரியான ஒரு கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் திங்ஸ்னு சொல்லுவாங்க. பொதுவாக இப்போது ரீசெண்டாக யூடியூப்பில் நிறைய விஷயத்தில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய புக்ஸ் வந்துட்டுருக்கு. அதாவது அஃப்ரிமேஷன் சொல்லுங்கள். அதாவது நான் இவ்வளோ பணத்தை வச்சுருக்கேன், என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, என்கிட்ட தேவையான அளவு பணம் இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், எனக்கு தேவையான பணம், எனக்கு தேவையான பிஸ்னஸ் என்னென்ன வேணுமோ எல்லாமே என்கிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்கள், உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதை சம்டைம் திங்க் பண்ணும்போது உங்களுக்கே தோணும், என்னடா இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இப்படி சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தா மட்டும் எல்லாம் கிடைச்சிருமா, எல்லாம் வந்துருமா, கைக்கு வந்துருமா ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மைண்ட், லாஜிக் மைண்ட் அதாவது நமக்கு ரெண்டு மைண்ட் இருக்கும் எப்போதுமே. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க போல், ஒன்று பிலீஃப் மைண்டு நார்மலாக யோசிக்கும், இன்னொன்று லாஜிக் மைண்டு. அந்த மைண்டு என்ன பண்ணும், அதெல்லாம் எப்படி நடக்கும், சும்மா சொல்லிகிட்டே உட்காந்தா நடந்துருமா, அதெல்லாம் கஷ்டப்படணும், அதுக்கு லக் இருக்கணும், நிறைய ஃபேக்டர் இருக்கணும், உன்கிட்ட ஸ்கில் இருக்கணும், எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே அது இது பண்ணும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க உண்மையான சீக்ரெட் என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிற விஷயத்துக்கு பின்னாடி உண்மை இல்லாமல் இல்லை, உண்மை இருக்குது. ஆனால் அந்த உண்மையை கரெக்டாக அவங்க புரிஞ்சு சொல்கிறாங்களா அப்படின்னா அது எனக்கு முழுசாக தெரியல. இப்போ நம்ம என்ன அதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் அப்படின்னு பார்ப்போம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் ரேடியோஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, எஃப்எம்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. எஃப்எம்லாம் யூஸ் பண்ணும்போது அதாவது ஒரு ஃப்ரீக்வன்சிலையும் ஆல்ரெடி ஒரு சேனல்ஸ் இருக்கும், அந்த பாடல் ஓடிட்டுருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுவோங்க, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலை என்னென்னா, கரெக்டாக பொறுமையாக எந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு தேவையோ அந்த ஃப்ரீக்வன்சியில் கரெக்டாக பொறுமையாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அந்த ஃப்ரீக்வன்சி இப்போ 9.5 அப்படின்னா நீங்கள் 9.3 இல்லை 9.7 வச்சாலுமே கிடைக்கும். ஆனால் அந்த அளவுக்கு துல்லியமாக கிடைக்காது. 9.5னா 9.5ல் கரெக்டாக வச்சிங்கன்னா தான் துல்லியமாக கிடைக்கும். அதே சேம் கான்செப்ட் தான் இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லாத்துக்குமே. ஒரு வே ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்குது எல்லா பொருளுக்குமே. இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா பொருளுக்குமே துகள் தன்மைன்னு ஒன்று இருந்ததுன்னா அலைத்தன்மைன்னு ஒன்று இருக்குது. அதாவது எனர்ஜியாகவும் இது இருக்குது, ஆற்றல் வடிவத்துலையும் அது வெளியிட்டு இருக்குது. அணுன்றது ஆற்றலில் வெளியிடுறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அணு இல்லாத ஒரு விஷயமும் இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது. ஆல்ரெடி அதை பற்றி ப்ரீஃபாக நம்ம முன்னாடி வீடியோவில் பேசியிருக்கோம். அதே போல் இந்த எண்ணங்களுக்கும் எண்ணங்களே பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் எண்ணங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆற்றல் வடிவம் தான். இதை ஏன் மணி கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், நாம் ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், செயலாக கொண்டுட்டு வர போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் டைரெக்டாக எடுத்தோடனே செயலாகிறது இல்லை. முதல்ல மனசுலேருந்து ஆரம்பிக்குது, ஒரு எண்ணமாக விதையாக உருவாகுது, அதை பற்றி தொடர்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறோம், அது சிந்தனையாக மாறுது. அதுக்கப்புறம் அந்த சிந்தனையிலேருந்து ஒரு விஷயத்தை உருவாக்கம் பண்ணுறோம். அதாவது இப்படி தான் பண்ண போகிறோன்றதை ப்ரீ பிளான் பண்ணுறோம். அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. வெளியில் ஒரு வீடு கட்டுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், மனசுலேயே இப்படி தான் பண்ண போகிறோம், இப்படிலாம் வைக்கணும், ரூம் வைக்கணும், இங்கே ஆள் வைக்கணும், இங்கே இது பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களோ இல்லை அந்த என்ஜினியரோ
யாரும் வந்து மனசுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் விஷுவலாக வந்து அதை ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு சிஸ்டத்துலேயோ ஒரு கம்ப்யூட்டர்லேயோ அதை வந்து ஒரு டயக்ராமாக மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அது வெளியில் வந்து உண்மையான வீடாக மாறி வரும். சிங்கிள் சிமெண்ட் வச்சு கட்டுற உண்மையான வீடாக மாறி வரும். அதே ப்ராசஸ் தான் எல்லா விஷயத்துக்குமே சரி. ஒரு செயல் இருந்ததுன்னா நம்ம மனசில் தான் வந்து முதல்ல வந்து அதை ஒரு ப்ரீ பிளானாக எண்ணமாக வந்து உருவாக்கி அதை வந்து மனசில் வந்து ஃபுல்லாக பார்த்த பிறகு தான் வந்து நம்ம வெளியில் வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். அதே போல் இந்த பணத்தை மற்றி நினைக்கும் போது மட்டும் நமக்கு என்ன நடக்குதுன்னு நல்லா யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா வந்து இந்த பணத்தை பற்றி யோசிக்கும் போது மட்டும் எடுத்தோன்னே நமக்கு வர ஒரு உணர்வு வந்து என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இல்லாமை உணர்வு. பணம் அப்படின்ற வார்த்தையை கேட்கும்போது எல்லாருக்குள்ளேயும் இயல்பாக வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். ஒரு பணம்ன்ற விஷயத்தை யோசிக்கும் போது உங்களுக்கு பின்னாடி வந்து என்னென்ன தோணும்? பெரும்பாலும் என்னென்ன தோணுன்னா, நம்மக்கிட்ட ஏக்கம் இருக்கும், இல்லை இல்லாமை அப்படின்றது இருக்கும். எனக்கு பத்தலை, எனக்கு வந்து இன்னும் கிடைக்கல, நான் அந்த மணியினால இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அந்த மணி இன்னும் எப்போ தான் எனக்கு கிடைக்க போகுது தெரில அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கும் அவங்கவுங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது குறைபாடுகளை வந்து உங்கள் மனசுக்குள்ளே அந்த விஷயம் தோற்றுவிச்சுட்டே இருக்கும். அதுதானே ரியாலிட்டி. என்கிட்ட பணம் இல்லை, பணம் இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால தோணுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அங்கே தாங்க சீக்ரெட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது இந்த விஷயம் எப்படின்னா, ஒரு கையால் வந்து அந்த விஷயம் எனக்கு வேணாம்னு நம்மளே தடுத்துக்கிட்டு இன்னொரு கையால் வந்து எனக்கு கொடுன்னு கேட்குற மாதிரி, ஒரு கையை வந்து அதை தடுத்துக்கிட்டோம், ஒரு கையை வந்து அதை வேணும்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி அது எப்படி நடக்கும் நீங்களே பாருங்கள். இதுதான் வந்து நமக்கே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்க விஷயம். ஸோ வந்து அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க சொல்கிறது ஒரு வகையில் நான் முன்னாடி சொன்ன இந்த புக்ஸ்லாம் வந்து சொல்லிடுவாங்க, நிறைய அஃப்ரிமேஷன் வந்து சொல்லுவாங்க. பணம் என்கிட்ட இருக்குது அப்படின்ற, நான் நிறையா வச்சுருக்கேன், எனக்கு போதுமான அளவு பணம் இருக்குது, எனக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அஃப்ரிமேஷன் நிறைய சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் என்ன அப்படின்னா, அதாவது அதுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அது சொல்கிறது மூலயமா நீங்கள் அதுக்கான மனநிலையை உருவாக்கணும். எப்படி நான் அந்த மனநிலையை உருவாக்குறது? என்கிட்ட தான் அந்த பணமே அதிகமாக இல்லையே அப்படின்னு கேட்கலாம். இங்கே பணம் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்றது மேட்டர் இல்லைங்க. உங்ககிட்ட ₹1 இருந்தாலும் சரி, அந்த ₹1 நினச்சி இது என்கிட்ட இன்னைக்கு என்கிட்ட போதுமான அளவுக்கு சந்தோஷமாக ஒரு ₹10 இருந்தாலும் என்கிட்ட இன்னைக்கு இந்த பணம் இருக்குது, இந்த பணத்தை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன், அந்த பணத்தை எனக்கு வந்து நன்றி சொல்ல ஆரம்பிங்க. எவ்வளோ இருக்குதான் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் என்ன தான் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும், என்ன கஷ்டப்பட்டாலும், எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட நாளை வந்து நகர்த்திட்டு தான் இருப்பீங்க. அதை பின்னாடி திரும்ப யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி நகர்த்த போகிறோம், நாளைய நிலைமை எப்படி சமாளிக்க போகிறோம்னு நினச்சி வாழ்க்கையை கூட நீங்கள் எளிதாக கடந்து வந்துட்டு தான் இருப்பீங்க. ஏதோ ஒரு வழியில் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான உதவிகள் வந்து கிடைச்சிட்டே தான் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து நன்றியோடு நினச்சி பாருங்கள். அதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. எவ்வளோ இருக்குதோ உங்ககிட்ட இருக்கிற ₹1 நீங்கள் வந்து அவ்வளோ நன்றி சொல்லுங்கள். அது வந்து ₹1 கோடி உங்ககிட்ட இருக்கிற மாதிரி அதுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். இந்த நன்றி சொல்கிறது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா, உண்மையாலுமே வந்து உங்களுக்கு பின்னாடி உங்களுக்குள்ளே வந்து அந்த இன்னர் எனர்ஜி சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இன்னர் ஆரான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பெரிய டாபிக், நான் பின்னாடி வந்து இதை பற்றி உங்களுக்கு நான் பேசுகிறேன். அந்த நம்மக்கிட்ட ஒரு இந்த புவியீர்ப்பு விசை மாதிரி இந்த எல்லா பொருளுக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான ஆற்றல் அப்படின்ற ஒரு இது இருக்குது. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லலாமா. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு காந்தத்துக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஈர்க்கிற தன்மை இருக்குதோ, அதுபோல் ஒரு மனிதனுக்கும் ஒரு பொருளுக்கும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருளுக்குமே வந்து ஒரு ஈர்ப்பு விசைன்றது இருக்குது. அதுக்கு உரிய ஈர்ப்பு விசை வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போது எந்த பொருள் நமக்கு வேணுமோ அந்த பொருளை நாம் அடையிறதுக்கு நாம் வந்து என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹை எனர்ஜெட்டிக் லெவலில் ஹை ஆராவில் இருந்தால் மட்டும், ஹை ஆராவில் இருந்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் நம்மளால ஈர்க்க முடியும். மனிதன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன பொருள் கிடையாது. மனிதனோட ஸ்தூல வடிவம்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு பொருளில் இருக்க மையக்கரு மட்டும் கண்ணுக்கு தெரியுது, அது சுற்றி இருக்கிற மிகப்பெரிய ஒரு கோடிக்கணக்கான அளவில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு இன்விசிபிளான திங்ஸை வந்து அந்த ஆரா வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து மனுஷன். இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனோம்னு வச்சுங்களேன், இப்போ வந்து உங்களாட்டி ஒரு செகண்டில் இந்த செகண்டில் நினச்சிங்கன்னா அத்தனை கோடி மைல் அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸி அண்டத்தை கூட உங்களாட்டி இப்போ உடனே வந்து மனக்கண்ணில் கொண்டு வர முடியும். இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்னா,
உங்கள் எண்ணங்கள் வந்து எந்த அளவுக்கு பரவி இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களாட்டி திங்க் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அப்போனா உங்களாட்டி நினச்ச செகண்டில் இந்த நிமிஷத்தில் நான் வந்து ஒரு கோல் இந்த பக்கத்தில் இருக்க பால்வெளி ஆண்டோன்னு சொன்னேன்னா உங்களாட்டி அதை நினச்சி பார்க்க முடியுது அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம எண்ணங்களை வந்து பரவி இருக்குன்னு அர்த்தம். பரவி இருக்க விஷயத்தை மட்டும்தான் நம்ம எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்மளாட்டி திங்க் பண்ண முடியாது. நம்ம எண்ணங்கள் வந்து அந்த அளவுக்கு பரவி விரிஞ்சிருக்கு இந்த பிரபஞ்சத்தில். அதனால தான் நம்ம திங்க் பண்ண முடியுது. ஸோ வந்து அதையே வந்து உங்களாட்டி திங்க் பண்ண முடியும் போது ஆஃப்டர் இந்த மணி ஆஃப் எனர்ஜி இந்த பணத்தை வந்து உங்களாட்டி ஈர்க்க முடியாத விஷயமே கிடையாது. ஆனால் வந்து அதை நம்மக்கிட்ட கொண்டுட்டு வராமல் இருக்கக்கூடிய தடையாக இருக்க விஷயம் வந்து நாம் நமக்குள்ளேயே வந்து ஏற்படுத்தி வச்சிருக்க ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் சொல்லலாம். அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அந்த நம்ம பணன்ற ஒரு ஃப்ரீக்குவன்சியை ஒரு எனர்ஜியை நம்மக்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்காம இருக்குது. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நான் வந்து அப்படி இருந்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து பணம் வந்து என்கிட்ட கோடியாக வந்து என் வீட்டில் வந்து கொட்டிடுமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் லாஜிக் வேலையை பார்ப்போம். அது வந்து பணம் வருன்றதை விட லாஜிக் வேலை எப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து அதுபோல் உங்ககிட்ட நம்மக்கிட்ட இருக்க 2 விஷயம் வந்து ஒன்று, நம்ம பணம் வரத்துக்கும் வந்து நம்ம நிறைய வந்து அந்த ஸ்ட்ரகிளை உருவாக்கி வச்சுருக்கோம். நம்ம பணம் செலவு பண்ணும்போதும் நம்ம எந்த மைண்டோட செலவு பண்ணுறோன்னு யோசிச்சிங்கன்னா, ஐயோ இந்த பணம் செலவாயிடுச்சு, நம்மக்கிட்ட இருந்த பணம் இவ்வளோ தான் இருந்தது, இதுவும் போயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம எப்படி இந்த பணத்தை சம்பாதிக்கிறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு இந்த விலைக்கு இது ரொம்ப அதிகம்தான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலவு பண்ணும்போது ஒரு ரூபாயும் பயந்துக்கிட்டோம், ஒரு கஷ்டத்தோடையும் அதை கொடுக்கும்போது ஒரு திருப்தி இல்லாமையோ தான் நம்ம வந்து அதை கொடுக்குறோம். ரெண்டுமே வந்து நம்மகிட்ட இல்லைன்னு ஏக்கமும் வந்து ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜி தான். நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுக்கும்போது அது கஷ்டத்தோடு வந்து கொடுக்கறதும் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான். இந்த 2 விஷயத்துலேயும் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும், அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பணக்காரன்றது வேற, பணக்கார தன்மைன்றது வேறன்னு சொல்லுவாங்க. அது பணக்கார தன்மை அப்படின்னா என்னன்னா, ஒரு சிம்பிளான ரியாலிட்டி எக்ஸாம்பிள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இருக்க ஒரு கோடீஸ்வரன்ட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்டால் கூட அவன் ஒரு 10 ரூபா எடுத்து கொடுக்க கூட உங்களுக்கு யோசிச்சு தான் எடுத்து கொடுப்பான். ஆனால் வந்து ஒரு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு பிச்சைக்காரன்ட்ட போயிட்டு ஒரு பக்கத்தில் இருக்க நாய்க்குட்டி வந்து சாப்பிடும்போது பார்த்துட்டு இருந்தா கூட அவன் என்ன பண்ணுவான், அப்படியே இழுத்து வச்சு அதை சாப்பிட வைப்பான், இல்லை அதுகிட்ட கொடுத்துருப்பான். அடுத்த வேலைக்கு அவனுக்கு சாப்பாடு இருக்காது. இப்போ வந்து இதில் 2 பேரில் யார் பணக்கார தன்மை யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி நான் சொல்லி தான் புரியணும் அவசியம் கிடையாது. அது பேர் தாங்க பணக்கார தன்மை. அதனால் வந்து இப்போ நான் என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் அவங்கள்ட்ட கொடுத்துடணுமா, எல்லாருக்கும் கொடுத்துடணுமா அப்படின்னு கேட்க வேணாம். அப்படி சொல்ல வரல. அதாவது உங்களுக்கு நீங்களே வந்து அந்த மாதிரி பணக்கார தன்மையில் இருங்க. அது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா, அதுதான் வந்து உங்ககிட்ட வந்து அந்த மணின்ற எனர்ஜி வந்து வரத்துக்கான முக்கியமான ஒரு மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து உங்களோட திங்கிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் வாங்க ஒரு செலவு பண்ணணும். இப்போ நான் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா, ஒரு 10 லட்ச ரூபாய் இருந்தால் நீங்கள் அந்த 1 லட்ச ரூபாய்க்கான பைக்கு தான் வாங்க போகிறீங்க. பட் வந்து உங்ககிட்ட அமௌண்ட் வந்து 10 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அது இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் ஒரு அடுத்த மாதம் வந்து இன்னும் 10 லட்ச ரூபா உங்ககிட்ட வரும். அப்படி இருக்கும்போது என்ன மென்டாலிட்டியில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்றத அந்த மாதிரி மைண்ட் செட்டை உருவாக்குங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, நான் அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு நன்றியோடு இருங்க. நீங்கள் வந்து செலவு பண்ணுற ஒரு விஷயத்துக்கும் நான் வந்து பணக்காரனா கோடீஸ்வரனாக இருந்தால் தான் உதவி செய்யணும், நான் அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டே இருக்காதீங்க. இருக்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களோட ஒரு ஆட்டிடியூடையும் உங்களோட ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில் பணம் சம்மந்தமாக இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு செயலையும் நல்லா கவனிங்க. அதுக்கு பின்னாடி வந்து என்ன உணர்வு வந்து நீங்கள் செலுத்துறீங்கன்னு கவனித்து அதை வந்து கொடுக்கும்போது நிறைவாக கொடுக்க ஆரம்பிங்க. இந்த 2 விஷயத்த மாற்றிட்டு 3வது விஷயம், நீங்கள் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் உங்களை பற்றி திங்க் பண்ணுறீங்களோ, இல்லை எப்பப்பெல்லாம் பணத்தை பற்றின கவலை உங்களுக்கு வருதோ அந்த டைம்லலாம் என்ன பண்ணுங்கள், இதை வந்து நினைங்க. அதாவது உங்ககிட்ட தேவைப்படுற அளவை விட அதிகமான மணி வந்து உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குது. அதுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் உருவாக்கிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாது, ஆனால் உங்கள் தேவைக்கு செலவு பண்ணணும். ஆனால் செலவு பண்ணுற விஷயத்த சந்தோஷமாக நிறைவாக செலவு பண்ணணும். அதை ஒருத்தர் கொடுக்கும்போது பரவாயில்ல வச்சுக்கோங்கண்ணா, நல்லா இருங்கண்ணா, ஒரு 10 ரூபாய் கேட்குற இடத்துல 20 ரூபாய் அந்தாங்க வச்சுக்கோங்க, பரவாயில்ல வச்சுக்கோங்க, நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி, உங்களுக்கு தேவையில் இருக்கவங்களுக்கு ஒரு கொடுத்த உதவுற மாதிரி எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது நீங்கள் பணத்தை பற்றி நினைக்கும் போது
உங்களுக்கே வந்து ஒரு சந்தோஷமான ஃபீல் வர அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து அந்த அந்த விஷயங்களை வந்து திங்க் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து உங்களை நோக்கி ஈர்த்துட்டே இருக்கும். இது எப்படி வந்து உங்கள் வாழ்க்கையில் பணமாக வரும் அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து டைரெக்டாக பணமாக உங்ககிட்ட வராது. அது வந்து உங்ககிட்ட ஒரு ஐடியாவாக, பணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக வரும். இல்லை வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் ஃப்ரெண்டோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை யாரோ ஒருத்தர் கம்பெனி ஏதோ ஒரு வழியிலையோ வந்து உங்களுக்கு இருக்கிறத விட பெட்டர் ஜாபு இல்லை வந்து அதிக சம்பளத்துக்கான ஒரு வேலையோ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் கிடைக்கும். இது எல்லா விஷயத்தும் வந்து எதனால் நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய உங்கள் உணர்வு வந்து எப்போ வந்து பெட்டர் ஆகுதோ, இருக்கிற நிலைமையோட பெட்டர் ஆகுதோ, அப்போ வந்து இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். இது தாங்க உண்மையான சீக்ரெட்டு. அதாவது பணம் அப்படின்ற விஷயத்த, எந்த விஷயம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் தேவைப்படுதோ அந்த விஷயத்தை பற்றி நினைக்கும் போது, அதாவது உங்களுக்கும் நீங்களும் வந்து அந்த அந்த பிரபஞ்சமும் வந்து எந்தவித ஒரு அதாவது பிளவுபடுதல்னு சொல்லுவாங்க. பிளவுபடுதல் நெகட்டிவாக நினச்சி நீங்களே ரெண்டு பேரும் இதுவாகாமல் விரக்தி உங்களை விட்டு நீங்கள் தள்ளி போகாமல் எந்த அளவுக்கு வந்து அது கூட லயமாக இருக்கிறீங்களோ, ஒத்திசைவுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டட். அதாவது அந்த ஃப்ரீக்வன்சி சேம் ஃப்ரீக்வன்சி கரெக்டான விகிதத்தில் அது வந்து சேரணும். அது வந்து சேரும்போது அப்படி வந்து கரெக்டாக வந்து ஒன்றா ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி பிடுங்கணும், இல்லை அலையணும், இல்லை வந்து அதை பறிச்சிக்கணும், அதுக்காக ஏங்கணும், அது கெஞ்சணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. அது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி. ஒரு சூரியன் வந்து மேலே உதிச்சதுன்னா எப்படி வந்து சூரிய ஒளி கதிர்கள் வந்து எல்லா இடத்துலையும் பரவுதோ அந்த அளவுக்கு மிக எளிமையாக அது வந்து உங்ககிட்ட வந்து சேரும். அதுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அதுக்கு நம்மளை தயார்படுத்தி நம்ம மனநிலையை, நம்மளோட உணர்வு நிலையை வந்து அதிகப்படுத்தி பெருசாக்கி வச்சுக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுதான் வந்து இதில் பின்னாடி இருக்க பெரிய சீக்ரெட்டு. அதுதான் வந்து அவங்க வந்து ஜஸ்ட் அஃப்ரிமேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு லாஜிக்கல் விஷயமும் இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது வந்து உங்ககிட்ட டைரக்ட் மணியாக வராமல் அந்த மணி வர வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சோர்ஸாக வந்து உங்ககிட்ட வந்து சேரும். ஒரு சொத்தாவோ இருக்கலாம், இல்லை ஒரு பூர்வீக ஒரு சொத்தாக வந்து உங்கள் வழியில் வரலாம், இல்லை பிஸ்னஸ் ஐடியாவாக வரலாம், இல்லை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவாக வேணாலும் வரலாம். எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டியது உங்கள் உணர்வு நிலையை நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கணும். ரெண்டாவது, மணின்றது வெறும் பேப்பர் கிடையாது, அது ஒரு வகையான எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம வந்து அடையிறதுக்கு, அதுக்கு நம்ம தகுதிப்படுத்துறதுக்கு நம்மளோட உணர்வு நிலையை சரியான விகிதத்தில் சரியான முறையில் அதை வந்து நிறைவு மனப்பான்மையோட நம்ம ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது, காலையில் எந்திரிக்கும் போது இன்றைக்கி தேவையான எல்லாமே என் வாழ்க்கையில் கிடைக்கிது, இன்றைக்கி நான் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு நன்றி, இன்றைக்கி நான் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஃபினான்ஷியல் விஷயங்களும், எல்லா விதமான பணமும் எனக்கு அதிகபட்சமாக மிக நிறைவாகவே கிடைக்கிது எனக்கு, அதுக்காக நன்றி அப்படின்ற நன்றி உணர்வோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அன்றைய நாள் முடியும் போது எப்படி தான் முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஓகே இன்னைய அளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக அந்த நிலைமைகளை சமாளிச்சிருக்கேன். அது வந்து மிக திருப்திகரமாகவே நான் வாழ்ந்து இது பண்ணியிருக்கேன். நாளைய நிலைமையே நின்று திருப்தியாக வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. அதாவது சுச்சுவேஷன் என்னவாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் வந்து சொல்ல ஆரம்பிங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை, நம்மளோட மூச்சு, நம்மளோட பேச்சு எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய ஆற்றல் உள்ளது. எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி இந்த பூமியில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு வகையான எனர்ஜி இருக்குது. ஸோ வந்து எந்த விஷயங்களை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க, எந்த விஷயத்த வந்து நீங்கள் பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்ற எல்லா விஷயமே வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த சிம்பிள் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வந்து முன்னாடி இருந்த லைஃப்பை, ஒரு ஸ்ட்ரகிள் லைஃப்பை விட அட்லீஸ்ட் இப்போ அதே இருந்தாலும் அதே விஷயத்த நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் வந்து இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3-4 மாதத்துலேயும் வந்து நீங்கள் அதை ரியலாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லோருக்கும் நன்றி. ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்த உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். இதை ஃபாலோ பண்ணி எல்லோரும் நிறைவான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.